மரியாள் இயேசு என்னும் தன் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி செய்ய எருசலேமுக்கு கொண்டு வந்தபோது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனும் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டவனுமா இருந்த சிமியோன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராய் தேவாலயத்தில் வந்திருந்தார். அப்பொழுது அவர் மரியாளை பார்த்து சொன்னார், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். இதை லூக்கா 2:25-35 வாசிக்கிறோம். தான் பெற்றெடுத்த தன்னுடைய மகன் தன்னுடைய கண்களுக்கு முன்னாடியே தன் கண் எதிரிலேயே துடிக்க துடிக்க பார்க்கிற ஒரு காரியத்தை தான் அந்த ஆத்துமாவின் பட்டயம் என்றார் சிமியோன். எந்த தாய்க்கும் இந்த மண்ணுகுலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அமையவே கூடாது. ஒரு பெத்த புள்ள தான் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க சாவுறதான அந்த காரியம் எந்த தாய்க்கும் நேரிட முடியாது. ஆனால் இந்த தாய்க்கு நேரிட்டுச்சு. மரியாளை பற்றியதான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அவர்கள் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக கிரியை செய்தவர்கள் என்றும் தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் என்றும் சிலுவையின் பாடை தன் ஆத்துமாவில் சுமந்தவர்கள் என்றும் கர்த்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், சிலுவையின் ரத்தம் மரியாளுக்காக சேர்த்தே சிந்தப்பட்டது. அவரை தாங்கினாலும் அவரை ஏந்தினாலும் கர்ப்பத்தில் அவரை சுமந்தாலும் அவருக்காக பாடுகளை அனுபவித்தாலும் மரியாளுக்காக கூட சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்தினார் என்பதுதான் உண்மை. அது மாத்திரம் இல்லை, கடைசி வரை மரியாள் கன்னியாவே வாழ்ந்தார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், மத்திய 1:25 சொல்லுகிறது, இயேசு பிறக்கும் வரை யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தாம்பத்திய உறவு இல்லை என்றும் அதற்கு பின்பாக அவர்களுக்கு தாம்பத்திய உறவு ஏற்பட்டு மார்க் 6:3 சொல்லுது, அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் மரியாளுக்கு இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவே அவர்கள் கன்னி மரியாள் அல்ல, அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த மரியாள். until Jesus was born, இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவர்கள் கன்னியாகத்தான் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மரியாளுடைய பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முழு இஸ்ரவேலிலும் தேவன் பார்த்த ஒரு பாத்திரம் மரியாள். முழு இஸ்ரவேலிலும் தன்னுடைய சித்தம் நிறைவேற தன் மகனை சுமக்க தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மரியாள். திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பமாக தன்னை ஒப்பு கொடுத்தவள் மரியாள். தேவனுக்காக அவமானங்களை சகிக்க துணிந்தவள். தேவனுக்காக கர்ப்பவதி ஆனாலும் பயணங்களை மேற்கொண்டவள். மாட்டு தொழுவமே இருந்தாலும் தன் கணவனாகிய யோசேப்பை பார்த்து முறுமுறுக்காதவள், தன் தெய்வத்தை பார்த்து முறுமுறுக்காதவள் மரியாள். பிள்ளை காணாமல் போகும்போது அந்த 3 நாள் பிள்ளைக்காக பரிதபித்தவள், தன் ஆத்மாவை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்தவள், ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி மரியாள். ஆனால் நமக்கும் மரியாளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்னன்னு சொன்னால், நமக்கு மார்னிங் ப்ரேயர் இருக்குது, சர்ச்சில் நமக்கு சண்டே சர்வீஸ் இருக்குது, நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, கேர்ஷல்ஸ் இருக்குது, நாம் வளர்கிறதுக்கு புத்தகம் எல்லாமே இருக்குது. இவைகள் மூலியமாக நாம் ஆண்டோடைய வசனத்தை கேட்குறோம். ஆல்மோஸ்ட் இத்தனை ஏஜ் வரைக்கும் ஆயிருக்குது. ஆனால் நாம் இத்தனை வசனங்களை கேட்டால் கூட நம்முடைய வாழ்வில் கீழ்ப்படிதல் இல்லைங்க. ஆனால் தேவதூதனோடு வெறும் 2 நிமிஷம் தான் இன்ட்ராக்ஷன், வெறும் 2 நிமிஷம் தான் தேவதூதனை சந்தித்தது மரியாள். ஆனால் வாழ்நாளில் எத்தனை பெரிய கீழ்ப்படிதல் மரியாளுக்கு இருந்தது. மரியாள் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதில். ஸோ மரியாள்